ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கட்கிழமை 23/3/2026 பாக்கியதாரா பேடி 46க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை வந்த ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கக்கிழமை 697 ரிசல்ட். அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா 299. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை வந்து 692ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கான கெஸிங்குள்ளே கொண்டு இருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து நம்மளுக்கு 2 நம்பர்ஸ் வந்து ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் நம்ம இந்த ட்ராவலில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே திங்கக்கிழமை டு திங்கக்கிழமை பாக்கியதாரா ரிசல்ட்டு. இங்கே நான் வந்து 510 கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த 510 தான் நம்மளுக்கு மாற்றம் இருக்குது. இந்த 510 அப்போது நம்மளுக்கு வந்த ரிசல்ட்டில் ஏபியில் இருக்கிற நம்பர் வந்து 51. ஸோ இந்த 51 வந்து நம்மளுக்கு ஏ அண்ட் பி வந்து 51. இப்போது இந்த இடத்துல இந்த 51 தான் நம்மளுக்கு ஹோல்ட் ஆகுது நண்பா. இந்த சீரியல் இதோட நம்மளுக்கு ஹோல்டு. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இந்த 51 வரல. அதனால் இந்த ட்ராவுக்கு நம்ம வந்து சி போர்டாக 51 கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஏபியில் தான் வந்திருக்கு. ஸோ சி தான் நம்மளுக்கு இன்னும் ரிமைனிங்கில் இருக்கிறதுனால இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு சியில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை நான் சி போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டு 1 அல்லது 5 1 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். ஒருவேளை இது உங்களுக்கு வேண்டாம் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ ஏபியில் வந்திருக்கிறதுனால இந்த ட்ரா சி தான் நம்மளுக்கு சான்சஸில் இருக்குது. ஸோ பழைய நம்பர்னாலே நம்மளுக்கு சி அல்லது ஏ போர்டுக்கு போகும். ஏற்கனவே அது ஏபி போர்டில் இருக்கிறதுனால இது சி போர்டுக்கான சான்சஸாக நான் கெஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ 1 நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான 1-5 கால்குலேட் பண்ணிட்டு வரலாம். இங்கே 510ஓட நம்மளுக்கு 51 நம்மளுக்கு வந்து ஹோல்ட் ஆகுது. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து 024. இங்கே கவனிங்க 024. இந்த இடத்துல நம்மளுக்கு 51 ஹோல்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 628. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 51 ஹோல்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 983. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 51 ஹோல்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து 927. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 51 ஹோல்டு. இப்போ நம்மளுக்கு கனெக்ட் பண்ணோம்னா இப்போ 4 ட்ராவ் ஆயிடுச்சு. அதாவது இந்த 5வது ட்ரா 510. ஸோ இந்த இடத்துல லாக் ஆனதுலேருந்து இப்போ குறைஞ்சது நம்மளுக்கு 4 ட்ராவும் நம்மளுக்கு வந்து 51 நம்பர் இல்லை. அடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 307. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 51 ஹோல்டு. இப்போ நம்மளுக்கு 5 ட்ராவ் ஆயிடுச்சு. 1 2 3 4 5 5 ட்ராவிலையும் நம்மளுக்கு 51 இல்லை. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க 940. இந்த இடத்துலையும் 51 ஹோல்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 692. இந்த இடத்துலையும் 51 ஹோல்டு. அதுக்கடுத்து 299. இந்த இடத்துலையும் 51 ஹோல்டு. இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக இப்போ நம்மளுக்கு வந்து 5, இங்கே ஒன்று 6, இங்கே ஒன்று 7, இங்கே ஒன்று 8 ட்ராவ் ஆயிடுச்சு. ஸோ 8 ட்ராண்டாலே நம்மளுக்கு ஒரு நம்பராக இருந்தாலே அது நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் ஆயிரும். இங்கே நம்மளுக்கு 2 ட்ரா நம்மளுக்கு லாக் ஆகிருக்கு. ஸோ 8 ட்ரா ஆகி நம்மளுக்கு 2லேயும் ஒரு நம்பர் கூட வரல. ஸோ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் இதே மெத்தட் தான் பார்த்துருந்தோம். ரிசல்ட் வந்து 697. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 51 ஹோல்டு. அப்போது 9 ட்ராவ் ஆயிடுச்சு நண்பா. 9 ட்ராவ் ஆகி நம்மளுக்கு இந்த 51லேருந்து டச் இல்லை. அப்போது இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 51 தான் டார்கெட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் இங்கே வந்து சி போர்டு 1-5 கொடுத்துருக்கேன். ஸோ ஏபியில் நம்பர் இருக்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ 1-5 இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் லாக் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு 1155 அல்லது 15 இதை சுற்றி போட்டோம்னா நம்மளுக்கு 51. ஸோ நம்மளுக்கு பெயிர்ஸ் வரதா இருந்தால் இதிலேருந்து பெயிர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ஏன்னா நேற்றுக்கான ரிசல்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8-0 கொடுத்துருந்தோம், தனித்தனியாக பிரிச்சிருந்தோம். ஆனால் 8-0 கொடுத்துருந்தோம், 8-0 நம்மளுக்கு ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு முந்தின ட்ராவும் அப்படி தான். ஸோ இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து பெயர்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம பழைய நம்பரில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நம்மளுக்கு நம்பர்ஸ் எதுவுமே கிடைக்காம இருந்துச்சு. சில நேரத்துக்கு மட்டும் ஆல் போல்டில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பழைய நம்பர்ஸ் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு 4 ட்ராவாக வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. அதுவும் பெயர்ஸோட வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவும் இது பழைய நம்பர் தான். ஸோ இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு இது வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி எல்லாருமே வின் பண்ணணும். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு டெய்லி போர்டுக்கு நம்பர் வேணும் வீடியோ போடட்டாலும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 1-5 நம்மளுக்கு பழைய நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதுக்குள்ளேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வேளை பிசி மிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா இந்த ட்ராவுக்கு பிசி மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர் 8-1 6-1 4-1. அதே மாதிரி இங்கே கவனிச்சிங்கன்னா 8-5 6-5 4-5. ஸோ 6 பெயர்ஸ் நம்மளுக்காக இந்த ட்ராவில் நம்ம கொண்டு வந்திருக்க நம்பர்ஸ் வந்து 6 பெயர்ஸாக கொண்டு வந்திருக்கோம். இதில் உங்கள் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதை நான் போர்டுக்காக கெஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் இதை ஏசி கூட பயன்படுத்திக்கலாம். நம்மளுக்கு இது போர்டில் டேரெக்டாக கிடச்சா இது பிசியில் உட்காரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதேமாதிரி ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்து ரிசல்ட்டும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை பாக்கியதார ரிசல்ட். பாக்கியதார டு பாக்கியதார ரிசல்ட் வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹோல்ட் நம்பர்ஸ், அதாவது சீரியலில் ஹோல்டாக இருக்க 2 நம்பர்ஸை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 23/3/2026 பாக்கியதாரா BD 46க்காக கொண்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நம்ம போன வாரம் பார்த்த மெத்தட் தான் நண்பா. போன வாரங்கிறத விட இதை நம்ம 2 வாரமாகவே இதே மெத்தட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ போன வாரம் நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் மாறி வந்திருந்தாலும் நம்மளுக்கு டச்சஸ் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு பெயர்ஸோட டச்சஸ் கிடைக்கிறதுனால இந்த ட்ராவில் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ட்ராவுக்கு கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் பயன்படுத்திங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, எல்லாமே நம்மளுடைய கெஸ்ஸிங் மட்டும் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.